தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஆற்றலும் இன்றும் இன்றும் உங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவில பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு இயேசுவினுடைய கடைசி வார்த்தைகளில் மிக முக்கியமான, மிக சுருக்கமான ஒரு வார்த்தையை பற்றி நாம் தியானிக்கவிருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வருகின்ற வார்த்தை. 2 வார்த்தைகள், அது ஒரு வார்த்தை கூட சொல்லலாம், ஒரே வார்த்தையாக இருக்கும். ஐ thirst, நான் தாகமாயிருக்கிறேன். What a beautiful words, what a powerful words. அந்த வசனத்திற்கு முன்னாடி யோவான் சொல்லுகிற அந்த இன்ட்ரோடக்ஷனை பாருங்க. எதன் பின் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின், தன் தாயிடம் யோவானை ஒப்படைத்த பின் என்ன சொல்றார்? அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு. எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கிறது, நடந்து விட்டது. முடிந்த பிற்பாடு என்ன சொல்லுகிறார்? நான் தாகமாக இருக்கிறேன் என்றார். ஸோ மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே அவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து யூசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். ஏன் கல்வாரி மலையில் ஏன் அந்த புளித்த திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறது? திராட்சை ரசத்திற்கு பலவிதமான குணங்கள் இருக்கு. அதில் ஒன்று காயங்களை குணம். இட்ஸ் an antiseptic liquid. அதைத்தான் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசுவுக்காக வைத்திருந்தார்களா அல்லது மற்ற அங்கே கொல்லப்படுகின்ற, அங்கு சிலுவையில் அறையப்படுகின்ற கள்வர்கள், குற்றவாளிகளுடைய காயங்களுக்காக அவர்களுடைய வைத்திருந்தார் தெரியாது. கண்டிப்பாக குடிப்பதற்காக அல்லது ஒரு மருந்தாக தான் வைத்திருந்திருப்பார்கள், காயங்களுக்கு கட்டுப்பட்டு வைப்பதற்காக. அப்படிப்பட்ட வைத்திருக்கின்ற அந்த திராவகத்தை எடுத்து இயேசுடைய வாயிலை வைக்கின்றார்கள். இயேசு சொன்னதை அவர்கள் இன்னும் கேலி செய்கின்ற விதமாக, இன்னும் அவரை அவமானப்படுத்துகின்ற விதமாக இந்த செயலை செய்கின்றார்கள். என்ன செயல்? அவருக்கு இந்த புளித்த திராட்சத்தை கொடுத்து அவரை இன்னும் அவமானப்படுத்துகின்ற விதமாக, அவருடைய பாடுகளை இன்னும் அதிகப்படுத்துகின்ற விதமாக செய்கின்றார்கள். ஆனால் எல்லாம் நிறைவேறிற்று என்று உணர்ந்த இயேசு யோவான் மிக அருமையாக சொல்லுகின்றார். ஐ thirst. இதெல்லாம் முடிஞ்சிட்டா கூட, இவ்வளவு பாடுகள் பட்டாலும் கூட எனது மனது நிறைவடைவில்லையே. கடைசி மனிதனை மீட்கின்ற வரையிலே, இந்த உலகில் இருக்கின்ற கடைசி ஆன்மாவை மீட்கின்ற வரையிலே கண்டிப்பாக என்னுடைய தாகம் தீராது. வைத்தான் சொல்கின்றார். உண்மைக்காக, நேர்மைக்காக யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ, பசித்திருக்கின்றார்களோ அவர்கள் நிறைவு பெறுவார்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இயேசு சிலுவையில் இருந்து கூட என்ன சொல்கின்றார்? என்னுடைய தாகம் இன்னும் தீரவில்லை, என்னுடைய பசி இன்னும் தீரவில்லை. ஏன் இருந்தால் நீங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கின்றீர்கள். நாம் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பாடுகளை வீணாக்குகின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தாகத்தை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறோம். நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பசி இன்னும் அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பாடுகள் இன்னும் குறைந்த பாடில்லை. நம்முடைய ஆன்மா, நம்முடைய வாழ்வு எப்பொழுது கடவுள் பக்கமாக திரும்பி அவர் பெறுகின்ற விதத்தில் நாம் வாழ முற்படுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் நிறைவு பெறுவோம். சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நானே உயிருள்ள தாகம் தீர்க்கின்ற தண்ணீர். இந்த தண்ணீரை பருகின்றவர்கள் தாகம் அடைய மாட்டார்கள். அந்த தண்ணீர் யார்? ஆண்டவரே தான். அந்த அவருடைய வார்த்தைகள் தான் நம்முடைய தாகம் தீர்க்கின்ற வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, இந்த பாடுகளின் வாரத்தில், 5வது வாரத்தில் நம்முடைய தாகம் எதுவாக இருக்கிறது? ஐ thirst என்று ஆண்டவர் சொன்னது நம்முடைய மீட்பை பற்றி. நாம் எதற்காக தாக்கித்துக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் எதிலே இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். நாம் தேடுவது எதுவாக இருக்கிறது? ஆபிரகாம் மாஸ்லோ மனிதனுடைய தேவைகளை பற்றி சொல்லுகிறப்ப இந்த பிரமிடை பற்றி சொல்லுவார். முதலாவது உடலை சார்ந்த தேவைகள், அடுத்தது அறிவை சார்ந்த தேவைகள், அடுத்ததாக எஸ்தட்டிக்ஸ் அழகு தேடல்கள், அதற்கடுத்ததாக சுய மதிப்பீட்டுகின்ற அல்லது சுயத்தை முழுமையாக்குகின்ற செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஆனால் இவைகள் எல்லாம் இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்வு நிறைவு பெற்றுவிடாது. ஆன்மீகம் என்ன சொல்லுகின்றது? ஓ பேரின்பமே, உம்மை சேருகின்ற வரையிலே நான்
மன நிறைவு பெற மாட்டேன். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் நம்முடைய தேடல்களை, நம்முடைய தாகங்களை, நம்முடைய தவிப்புகளை நமக்கு அடையாளம் காட்ட வேண்டும். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்வுக்கு எது உண்மையான நிறைவு தருவது? பணமா, பட்டமா, பதவியா, அது நாம் வைத்திருக்கிற படைகளா? அவைகள் அல்ல. இவைகளெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதியை தான் நிறைவு செய்ய முடியும். ஆனால் இந்த இறைவனை முழுமையாக பற்றி கொள்ளாத வரையில் நம்முடைய தாகம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த தேடலுக்கு மத்தியில், இந்த தேடலுக்கு மத்தியில் நாம் மறக்கக்கூடாத ஒன்று, ஆண்டவர் சொன்னபடி முந்த இறையரசி தேடுங்கள். இறையரசி என்று அவர் சொல்லுவது இறைவனுடைய பிரசன்னத்தை, இறைவனுடைய வார்த்தைகளை, இறைவனுடைய வழி நெறிமுறைகளை, இறைவனுடைய அன்பை, அதை தேடுவோம். மற்றெல்லாம் நமக்கு சேர்த்து தரப்படும். கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும் என்று சொல்வேன். கண்டிப்பாக நாம் பணம் சேர்க்க வேண்டும், தேவை, பொருள் நமக்கு தேவை. கண்டிப்பாக நாம் வாழ்வினுடைய வசந்தங்களை, அழகு முறைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். இசை, நல்ல இசை, நல்ல திரைப்படம், நல்ல பாடல். கண்டிப்பாக நாம் வாழ்வினுடைய நமக்கென்று இருக்கிற குறிக்கோளை அடைய நாம் எதை செய்ய விரும்பினோம் அதை சென்று அடைய வேண்டும். ஆனால் இதற்கு எல்லாம் மேலாக நாம் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இறைவனுடைய இறை பிரசன்னத்திலே நாம் என்று நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயமாக இந்த வாழ்வு நிறைவு பெறும். என்றால் நாம் என்று சொல்லி தேடிக்கொண்டே தான் இருப்போம். ஆனால் தேடப்பட்டது கையிலே கொடுக்கப்பட்டிருப்பதை உணராமலே நம்மையே நாம் எழுந்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய 5வது வாரம் நம்முடைய தேடல்களை நமக்கு தெளிவாக்கி, நாம் தேடுவதில் எது மிக சிறந்தது, எது நமக்கு தேவையான, எதை தேடினால் மற்ற எல்லாம் நமக்கு கூட்டி தரப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக தெளிவான வாழ்க்கையினுடைய குறிக்கோளை பற்றி கொண்டு இந்த வாழ்க்கையினுடைய நிறை வாழ்வுக்கு உத்தரவாதமாக இருக்கின்ற இறைவனுடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இறைவன் நம் தாகத்தை தேர்த்து வைக்க, நம் தேடல்களுக்கு பதில் சொல்ல அவர் காத்து கொண்டு தான் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையிலே நம்முடைய தேடல்களை தொடருவோம். ஆமென்.